செய்யும் எங்கள் தமிழ் சங்கமம் உன் வெற்றி நிச்சயம். தமிழ் சங்கமம் தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அன்பை எடுத்து சொல்லடா, அதிலே உலகை வெல்லடா. தமிழா தமிழா உலகத் தமிழா, உன்னை தேடி வந்து உந்தன் பெருமை உலகம் அறிய செய்யும் எங்கள் தமிழ் சங்கமம் உன் வெற்றி நிச்சயம். தமிழ் சங்கமம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். இந்த நிகழ்ச்சி தமிழ் சங்கமம். உலக தமிழ்களை நோக்கி ஒரு பயணம் செல்வோமா? ஆணுக்குள் பெண் சரிபாதி என தன் அங்கத்தின் சரிபாதியை தன் மனைவி பார்வதிக்கு வழங்கினார் பரமேஸ்வர பெருமான். அம்மையும் அப்பனும் சேர்ந்து சரிபாதி திருவுருவ அமைப்பு கொண்டு பக்தர்களுக்கு தரிசனம் தந்து அருள் பாலிக்கும் திருஸ்தலம் தமிழ்நாட்டில் உள்ள திருச்செங்கோடு. இத்தகைய பெருமை வாய்ந்த தெய்வ மனம் கமலும் புண்ணிய பூமியில் பிறந்தவர்தான் டத்தோ எஸ் பிரகதீஷ்குமார் அவர்கள். திருச்செங்கோட்டில் பிறந்து மலேசியாவில் வாழ்ந்து வருகிறார் டத்தோ எஸ் பிரகதீஷ்குமார் அவர்கள். ஒரு இந்தியனை போல கடுமையாக உழைத்து பற்பல வெற்றிகளை கண்டு இன்று மிகப்பெரிய பெருமைக்குரிய டத்தோ விருதினை பகாங் சுல்தான் ஹாஜி அமாசா அவர்களிடம் பெற்று தனக்கு கீழே பணிபுரியும் எல்லோருக்கும் நல்ல வாய்ப்புகளை கொடுத்தது மட்டுமல்லாமல் எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களின் முன்னேற்றத்திற்கு இவர் ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார். எல்லா லட்சிய இளைஞர்களின் கனவுகளும் விவேகானந்தரை போல் வளர்ச்சியடைந்து ஒரு புதிய பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்று தன்னை சார்ந்தவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதையே தன் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டவர்தான் டத்தோ எஸ் பிரகதீஷ்குமார் அவர்கள். இத்தகைய சிறப்புள்ள மனிதரைத்தான் நாம் நம் தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியில் சந்திக்கப் போகிறோம். வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே, வெற்றி நிச்சயம். இந்தியாவிலிருந்து ஒரு 22 வயது இளைஞனாக கிளம்பி வந்து மலேசியா நாட்டின் மாமன்னரால் அங்கீகாரம் பெற்று டத்தோ என்ற ஒரு மிகப்பெரிய உயரிய விருதினையும் பெற்று உங்களுக்கு கீழ் எவ்வளவோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையாக ஒரு தமிழனாக நினைக்கும் பொழுது தமிழ்நாட்டிலிருந்து வந்த எங்களுக்கெல்லாம் இது பெருமையாக இருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் ஒவ்வொருவரும் உடனடியாக பணம் செய்ய வேண்டும், பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனால் அந்த உழைப்பின் வழி என்ன, அது எப்படி வந்தது அப்படி என்பது நீங்க வாழ்க்கையில் ஒரு 10 வருடம் கடந்து வந்திருக்கிறீர்கள். உங்களை பற்றியும் நீங்கள் கடந்து வந்த பாதையை பற்றியும் எங்கள் நேயர்களுக்கு சொல்றீங்களா? வணக்கங்க, என்னோட பேர் வந்துட்டு பிரகதீஷ்குமார். ஓகே, எங்கள் சொந்த ஊர் வந்துட்டு திருச்செங்கோடுங்க. எங்கள் தாயார் தகப்பனார் பேர் சூரிய பிரகாசம் சுசீலா. நான் இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு வந்து வேலைக்கோசரம் வந்திருந்தேங்க. அது வந்துட்டு அந்த பெருமையை சேரணுன்னா என்னோட டத்தோ மணிவாசக மாமா தான் வந்துட்டு என்னை மலேசியாவுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருந்தார். கூட்டிகிட்டு வந்து ஆக்சுவலி புரோட்டோன் கார் கம்பெனியில் ஒரு சப்சிடி கம்பெனியில் நம்ம வேலை செஞ்சோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் காலத்தில் வந்துட்டு அங்கே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலி வந்துட்டு இதாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து மாமாட்ட ஆக்சுவலி வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு
டாக்டர் சுல்தான் அப்துல் கதீர்னு சொல்லிட்டு அகேட் குரூப் மலேசியா சென்டர் பிரகான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அவங்க வந்துட்டு இந்தியாவிலையும் வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாம் மற்ற பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மூலியமா எங்கள் இன்ஸ்பெக்டர் குழந்தைவேலுன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா ஓகேங்களா, அவர் வந்து சென்னையில் இருந்தார். அவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்தார் ஓகேங்களா. அது மூலியமா வந்துட்டு எனக்கு டாக்டர் சுல்தான் அப்துல் கதீர் எங்களுக்கு தெரியுங்க. மாமா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். நான் வந்துட்டு மாமாட்ட போய் அப்ரோச் பண்ணேன். அவங்ககிட்ட நான் சுல்தான் அப்துல் கதீர் அவங்கள்ட்ட நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அகேட் குரூப் நான் வேலைக்கு போகிறேங்கிற மாதிரி நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் மாமா தான் வந்துட்டு அந்த ரிஸ்க்கை எடுத்து அந்த கம்பெனிலேருந்து வந்துட்டு மறுபடியும் அவர் கம்பெனிக்கு கூட்டிக்கிட்டு வந்து, நான் ஆக்சுவலி என் கம்பெனி கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு 2 டேஸில் வந்து என்னை ரிலீஸ் பண்ணி ஓகே இங்கே அகேட் குரூப்புக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தேன். நான் இங்கே வந்து வேலை செய்தேங்க. இந்தியாவிலிருந்து வந்து வாழ்க்கை என்னவென்றே தெரியாமல் விளையாட்டுத்தனமாக வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு விளையாட்டுத்தனமான வயதில் வாழ்க்கை வாழ்ந்து இன்று விண்ணை எட்டும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சொன்னதில் ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கான சுதந்திரத்தை திரு டத்தோ மணிவாசம் அவர்கள் உங்களுக்கு கொடுத்தார்கள். உங்களை கைப்பிடித்து அவர் கூட்டிகிட்டு போனார். அந்த கைப்பிடித்து கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளும் செய்தார்னு சொன்னீங்க. ஆனால் அத்தனை உதவிகளும் செய்து ஒரு மனிதன் விழுந்ததின் காரணம் என்னங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்க. அந்த விழுந்ததின் காரணத்தில் நீங்கள் எழுந்ததின் ரகசியம் என்ன, அதை பற்றி சொல்லுங்களேன். தொழிலில் நட்டமாயிருச்சுங்க. சுல்தான் அங்கிளுக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு. அந்த விழுந்த இடத்துல தான் எந்திரிக்கணும்னு நினச்சேன். அந்த உழைப்பு 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 அந்த வெறி தாங்க இன்னைக்கு வெற்றிக்கு காரணம். விழுந்த இடத்தில் எழுந்து நிற்க வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் இன்னைக்கு எழுந்து நிற்கிறீங்க. ஆனால் எனக்கு ஒரு சின்ன இந்த இடத்துல ஒரு சந்தேகம். எல்லாரும் தான் உழைக்கிறாங்க, ஏன்னா உழைக்காமல் யாருமே இருக்கிறது இல்லை. நல்ல மனிதர்கள் உழைக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் இப்படி ஒரு வெற்றி கிடைக்குதா? அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாங்க வெற்றி கிடைக்கும். உழைச்சா கண்டிப்பாக வெற்றி உண்டு. உழைக்கலனா வெற்றி இல்லை. இன்னைக்கு நீங்கள் மலேசியாவில் வந்துட்டு ஏரேசியாவோட பாஸ் வந்துட்டு டைரக்ட்லி வந்துட்டு டோனி ஃபெர்னாண்டஸ் அவர் நினச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு காலத்தில் வந்துட்டு எங்கே அகேட்டுங்கிற கம்பெனிக்கே வந்துட்டு சுல்தான் அங்கிளுக்கு வந்துட்டு சிடியில் மியூசிக் குட்ஸ்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தவர் தான் டோனி ஃபெர்னாண்டஸ் ஓகேங்களா. இன்றைக்கி வந்து அவரோட வெற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு மோர் தென் 100 ஏரேசியா ஃப்ளைட்ஸ் இருக்குது ஓகேங்களா. அவர் வந்து உழைச்சனால தான் இன்றைக்கி வெற்றி. இன்றைக்கி வந்து யாரையுமே சிம்பிளாக எடை போட்டுற முடியாதுங்க. இன்றைக்கி வந்து சாதாரண ஒருத்தர் இருப்பாங்க, நாளைக்கு காலையில் வந்துட்டு யாருன்னு அவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா. உழைப்பு இல்லைன்னா வெற்றி இல்லைங்க. மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் ஹாஜி அமர் ஷா அவர்களின் 83வது பிறந்த நாளை முன்னிட்டு DIMP என்னும் டத்தோ அந்தஸ்துக்குரிய உயரிய விருதை பெற்ற கோலாலம்பூர் வட்டாரத்தில் பிரபல தொழிலதிபராக பணியாற்றி வரும் எங்கள் அன்பின் நல் இதயம் செயல்மரவா உடன்பிறவா சகோதரர் டத்தோ பிரகதீஷ்குமார் அவர்களுக்கு எங்களின் இதயம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். டத்தோ மணிவாசகம் ராமசாமி அவர்கள், விக்ரா பிளாஸ்டிக்ஸ், மலேசியா. பிறப்பெடுத்து வந்தோம், பிறவி பயணம் அடைந்தோம், பின்னாளில் சுகவாசம் பிறநிலா போல் ஒளிரக் கண்டோம். வெல்லும் தமிழாய் நீ வென்றிட வேண்டும், வேங்கையாய் பணி செய்திட வேந்தனே நீ வாழ்க. டத்தோ பட்டம் பெற்ற டத்தோ பிரகதீஷ்குமார் அவர்களுக்கு எங்களின் இதயங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றும் உங்களுடன் ஜனனி கே பாலு, ஸ்ரீ ஐஸ்வர்ய ஜனனி கிரியேஷன்ஸ். மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் ஹாஜி அமர் ஷா அவர்களின் 83வது பிறந்த நாளை முன்னிட்டு DIMP என்னும் டத்தோ அந்தஸ்துக்குரிய உயரிய விருதை பெற்ற கோலாலம்பூர் வட்டாரத்தில் பிரபல தொழிலதிபராக பணியாற்றி வரும் எங்கள் அன்பின் நல் இதயம் செயல்மரவா உடன்பிறவா சகோதரர் டத்தோ பிரகதீஷ்குமார் அவர்களுக்கு எங்களின் இதயம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். டத்தோ மணிவாசகம் ராமசாமி அவர்கள், விக்ரா பிளாஸ்டிக்ஸ், மலேசியா.
21 வயதிலேயே இன்னைக்கு உங்களுக்கு கீழே எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் செய்யும் தொழில்கள் என்ன, அதை பற்றி எங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்களேன். ஓகே, முத ஆரம்பித்த தொழில்னாங்க டியூட்டி ஃப்ரீங்க. டியூட்டி ஃப்ரீ ட்ராவல் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்துட்டு ஏர்போர்ட், சீபோர்ட்ஸில் வந்துட்டு எல்லா ட்ராவல்ஸ்க்கும் உள்ள ஓகேங்களா, எல்லா விதமான குட்ஸும் இருக்குங்க. அதான் முத ஆரம்பித்த தொழிலுங்க. இன்றைக்கி வந்துட்டு ப்ராப்பர்ட்டி பண்ணுறோங்க. ஓகே, டெவலப்பிங் சைட் பண்ணுறோம், ஷிப்பிங் பண்ணுறோம், வி ஹேவ் ஓன்ஸ் ஷிப்பிங் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்ட் கவர்மெண்ட்லேருந்து வந்து வி ஆர் கெட்டிங் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பெட்ரோனஸோட ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு சில காலத்தில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு வேறு நிறைய ஃபியூச்சர் பிளான் இருக்குது. ஆனால் இப்போ இன்னும் வந்துட்டு அதெல்லாம் ப்ராசஸில் இருந்துகிட்டு இருக்குங்க. வானமே எல்லை, ஒவ்வொரு மனிதனும் உழைத்தால் வானம் வரை அவன் எல்லை விரிந்து கொண்டே இருக்குங்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணமாக இருக்கீங்க. உங்களுடைய தொழில்கள் எல்லாம் சொன்னீங்க. மலேசியாவில் மட்டும்தானா, இல்லை இந்தியாவில் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி தொழில்கள் பண்ணுறீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இந்தியாவில்? சார், இந்தியாவில் வந்துட்டு இப்போதைக்கு வந்து எங்களுக்கு காலேஜ் இருக்குங்க, ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு லிமிட்டட் ஃபைனான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். ஐ திங்க் அது வந்துட்டு இன்னும் ஒரு சில மாதத்தில் வந்துட்டு ஃபைனான்ஸை பொறுத்தவரையும் ஆரம்பிச்சிருவோம். இப்போதைக்கு இந்தியாவில் இதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்தியாவிலையும் வந்துட்டு டியூட்டி ஃப்ரீ சைடு வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம். கிடச்சிச்சின்னா போவோம். வேறு இன்னும் புதுசாக பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்தியாவிலையும். ஏன்னா பிறந்தவருக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கு பண்ணுறதுக்கு இப்போ தான் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். இந்தியாவில் கல்லூரி பற்றி சொன்னீங்க. ஏன்னா இன்றைக்கு ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும் என்றால் கல்வி மட்டுமே தான் ஒரு தலைமுறையை மாற்றுகிறது. அப்படி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கல்லூரியின் பெயர் என்ன, அதை பற்றி சொல்லுங்களேன். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னாரே என் பாரதி. அந்த பேரில்தான் பல வருடமாக பாரதியார் என்ற பேரில் கலைக்கல்லூரி நடந்து கொண்டு இருக்கிறது என் ஆத்தூரில். எங்கள் கல்லூரியில் சுமார் 8000 பேர் படிப்பாங்க. இது மகளிர் கல்லூரி. ஓகே, டாக்டர் ஏ.கே. ராமசாமி அவர்கள் தலைமையில் தான் இந்த கல்லூரி நடந்து கொண்டு வருகிறது. ஓகே, எங்களோட லட்சியமே ஓகே நல்ல கல்விகளை கொடுக்கறது தான் எங்கள் லட்சியம். இப்போதைக்கு எங்கள் தொழில் மலேசியாவில் நடந்து கொண்டு வருகிறது சார். மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இந்தியாவில் நடத்தி கொண்டு வருகிறோம். சகோதரர் டத்து பிரகதீஷ்குமார் வந்து எனக்கு வந்து சகோதரர் மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேயும் வந்து உங்களுக்கு பிரதர் மாதிரி இருந்திருக்காரு. பிஸ்னஸ் ஆங்கிளில், ஃபேமிலி ஆங்கிளில் அண்ட் பர்சனல் ஆங்கிளில் அவரு கூட ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீலிங்கு. ஏன்னா வந்து அவர் இந்த யங் ஏஜ்லேயே வந்து நிறையா வந்து இன்னோவேட்டிவ் ஐடியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாரு. நிறைய பேர் வந்து கன்வென்ஷன்லேயே இருப்பாங்க. எஸ்பெஷலி ஒரு ஊர்லேருந்து 100 ஊருக்கு வந்து இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து அவர் நல்ல டெடிக்கேஷனோட இங்கே பண்ணுறாரு. அவர் கூட சேர்ந்து பண்ணுறதும் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அவர் இதுக்கு மேலே போடுற முயற்சியோட இன்னும் நல்லா வருவார்னு கான்ஃபிடென்ஸ் எல்லாருக்கும் எங்களுக்கு இருக்குது. அப்பா வந்து எப்போதும் அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க, அப்பா டாக்டர் சுல்தான் அப்துல் காடீர் வந்து நம்ம தம்பி பிரதேஷ் வந்து மகனை மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி எப்போதும் எங்கள்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, உழைப்பு தான் வந்து வெற்றிக்கு முற்றுக்காணும். அதனால் வந்து யார் வந்து உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி. நம்ம தம்பி பிரதேஷ்குமார் கூட பிஸ்னஸ் பண்ணுறது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயம். மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் ஹாஜி அமர்சா அவர்களின் 83வது பிறந்த நாளை முன்னிட்டு
டிஐஎம்பி என்னும் டத்தோ அந்தஸ்துக்குரிய உயரிய விருதை பெற்ற கோலாலம்பூர் வட்டாரத்தில் பிரபல தொழிலதிபராக பணியாற்றி வரும் எங்கள் அன்பின் நல் இதயம் செயல்மரவா உடன்பிறவா சகோதரர் டத்தோ எஸ் பிரகதீஷ்குமார் அவர்களுக்கு எங்களின் இதயம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். டத்தோ மணிவாசகம் ராமசாமி அவர்கள், விக்ரா பிளாஸ்டிக்ஸ், மலேசியா. பிறப்பெடுத்து வந்தோம், பிறவி பயணம் அடைந்தோம், பின்னாளில் சுகவாசம் பிறநிலா போல் ஒளிரக் கண்டோம். வெல்லும் தமிழாய் நீ வென்றிட வேண்டும், வேங்கையாய் பணி செய்திட வேந்தனே நீ வாழ்க. டத்தோ பட்டம் பெற்ற டத்தோ எஸ் பிரகதீஷ்குமார் அவர்களுக்கு எங்களின் இதயங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றும் உங்களுடன் ஜனனி கே பாலு, ஸ்ரீ ஐஸ்வர்ய ஜனனி கிரியேஷன்ஸ். மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் ஹாஜி அமர்சா அவர்களின் 83வது பிறந்த நாளை முன்னிட்டு டிஐஎம்பி என்னும் டத்தோ அந்தஸ்துக்குரிய உயரிய விருதை பெற்ற கோலாலம்பூர் வட்டாரத்தில் பிரபல தொழிலதிபராக பணியாற்றி வரும் எங்கள் அன்பின் நல் இதயம் செயல்மரவா உடன்பிறவா சகோதரர் டத்தோ எஸ் பிரகதீஷ்குமார் அவர்களுக்கு எங்களின் இதயம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். டத்தோ மணிவாசகம் ராமசாமி அவர்கள், விக்ரா பிளாஸ்டிக்ஸ், மலேசியா. முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது மூடத்தனம் அப்படிங்கிற வார்த்தை மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறப்போ பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் ஆயில் அண்ட் கேஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு. அதில் எப்படி உங்களுக்கு ஈடுபாடு வந்தது, அதை பற்றி சொல்லுங்களேன். சார், ஆயில் அண்ட் கேஸ்ன்னு சொன்னீங்கன்னா, ஓகே, இது வந்துட்டு சும்மா விளையாட்டுத்தனமாக ஒரு ஆரம்பித்தது தான் ஆயில் அண்ட் கேஸ். திடீர்னு சொல்லிட்டு மலேசியா பிஎம் செக்ரட்டரிஸ் அவங்க வந்துட்டு, ஓகே, அவங்க மூலிமா ஏர்ஏசியா சேர்மேன், ஓகே, அகேட் சுல்தான் அவங்க சன் நைனா, ஓகே, அவங்க மூலிமா ஆரம்பித்தது தான் ஆயில் அண்ட் கேஸ். அதில் வந்துட்டு என்னையும் கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டாங்க. இது வந்து என்ன இதுக்கு நான் நன்றி சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, சுல்தான் சன்னிட்டு தான் நைனா சொல்லணும், நைனாட்டு தான் நன்றி சொல்லணும். அவர் மூலிமா தான் வந்துட்டு இந்த ஆயில் அண்ட் கேஸ் இது அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஜெக்டை என்னையும் கூப்பிட்டு ஆக்சுவலி வந்துட்டு அவங்களோட பங்குதாரராக என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் பதிவு பண்ணணும். ஏன்னா நீங்கள் முதல்ல சொன்னீங்க, சுல்தான் அவரை பொறுத்த வரைக்கும் உங்களை தன் மகன் மாதிரியே பார்த்துட்டுறதுனால உங்கள் சகோதரர் அவர் உங்களை சகோதரராகவே இதில் பங்களிப்பு பண்ணியிருக்காரு நான் நினைக்கிறேன். ஆமாம் சார், இது வந்து என்னோட சகோதரர் தான் இது வந்து இந்த பிஸ்னஸை வந்து எனக்கு கூப்பிட்டு கொடுத்தார். எனக்கு ஒன்றுமே தெரியாது இதை பொறுத்த வரையும். இதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்குது அதான் ஆயில் அண்ட் கேஸ்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொன்னீங்கன்னா, மலேசியாவில் கேஸ் பைப்லைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு மலேசியா ஃபுல்லாக வந்துட்டு அதில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அந்த பைப்லைனை வந்து நாங்கள் தான். ஆல்மோஸ்ட் வந்துட்டு 500 மில்லியன் ப்ராஜெக்ட்ஸ் இதை பொறுத்த வரையும். இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு, செகண்ட் பார்ட் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து பெட்ரோனாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எங்களுக்கு வந்துட்டு இப்போ அடுத்து எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் கூட எங்களுக்கு வந்துட்டு அடுத்து நாங்கள் சைன் பண்ணிடுறோம்னு நினைக்கிறோம். சூன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிடுறோம்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெருமை சேரணும்னு சொன்னீங்கன்னா நைனா அண்ணனுக்கு மணிவாசகன், கடவுள் எனக்கு வந்து ஓரளவு எல்லாமே கொடுத்துருக்காரு. எனக்குன்னு சில லட்சியங்கள் இருக்கின்றது. நான் ஓரளவு வளர்ந்தது போல் பிறருக்கும் என்னை சேர்ந்தவர்களுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எனக்கு எப்பவுமே ஒரு ஆசை. அதை தொட்டு தான் வந்து பிரகதீஷ்குமார் ஏறக்குறைய 10 ஆண்டு காலத்திற்கு முன்பாக அவரை மலேசியா நாட்டுக்கு கொண்டாந்தது நான் தான். அவரிடத்தில் ஒரு உற்சாகமும் ஒரு சிறப்பையும் நான் கண்டேன். அதன் வாயிலாக அவர் வேற ஒரு இடத்திற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டபொழுது நானும் அதுக்கு இணங்கி அவரை என்னால் முடிந்தவரை உதவிகள் செய்து அனுப்பினேன். அவர்
இந்த 10 ஆண்டு காலத்தில் பல கரடு முரடான பாதைகள் எல்லாம் சென்று வந்திருக்கிறார் இந்த நிலைமைக்கு. அவர் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்காருன்னா வந்துட்டு அவர் அவ்வளோ சுலபமாக வந்துட்டு இந்த நிலைமைக்கு வரவில்லை. நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஒரு மனிதருக்கு மீன் கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் நான் செய்தேன் பிரகதீஷ் அவர்களுக்கு. இதுபோல் இன்னும் நிறைய இளைஞர்கள் வர வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. எல்லோருக்கும் கிடைப்பதில்லை இறைவனின் ஆசீர்வாதம். ஆனால் உழைப்பவர்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்ற வார்த்தையின்படி உழைத்திருக்கீங்க. ஒரு நீண்ட பயணம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விழுந்து எழுந்து இன்றைக்கு ஒரு மலை போல நீங்க நிற்கிறீங்க. இந்த வாழ்க்கை பயணத்தில் இந்த இடத்தில் நீங்கள் நன்றி கூற வேண்டியவர்கள் யார் யார்? இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வெற்றிக்கு வந்ததுக்கு காரணம் முதல்ல என்னோட தாய் தந்தையார், அவங்களோட ஆசீர்வாதமும், ரெண்டாவது என்னோட மனைவி. என் மனைவி பேர் ரந்தினி. இன்னைக்கு வாழ்க்கையில் இந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கிறேன்னா என்னோட மனைவி தான் காரணம். கஷ்ட நஷ்டத்தில் எல்லாத்துலேயும் பங்கெடுத்து இன்னைக்கு இன்னைக்கு நான் எந்த நாடு போனாலும் எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணி, நான் மலேசியா அவங்க கூட இருக்கிறனாலே ரொம்ப கம்மி. அந்த இதுலேயும் அவங்க ஒத்துழைத்து அவங்க எனக்கு ஊக்கத்தை கொடுத்தனால தான் ரொம்ப அதிகம். டத்தோ மணிவாசன் மாமா அவர்களுக்கும், என் குழந்தைவேல் மாமா அவர்களுக்கும், என் சுல்தான் அங்கிள் அவர்களுக்கும், என்னோட சகோதரன் நைனா அவர்களுக்கும் மிக்க நன்றி. ஆக்சுவலி இன்னைக்கு அவங்களால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த நிலைமையில் இருக்கிறேன். இந்த வெற்றிக்கு காரணம் நான் மட்டுமல்ல, எல்லாம் சேர்ந்து கொடுத்த வெற்றி தான் என் வெற்றி. நான் டத்தோ மணிவாச மாதிரி மாமா மாதிரி என்ன உருவாக்குன மாதிரி இன்னும் நான் பல பேர்த்த உருவாக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னை பெற்றெடுத்தது இந்தியா, என்னை தத்தெடுத்தது மலேசியா. என்னால் முடிந்த உதவியை மக்களுக்கு செய்யணும் என்று என்னோட ஆசை. பூமிக்கு வர்றது ஒரு முறை தான், மீண்டும் வரப்போவதில்லை. வந்ததுக்காக ஒரு நல்லது செய்யணும், அதை கண்டிப்பாக நான் செய்வேன் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.